நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன். இந்த புத்தகத்தை மலையாளத்தில் எழுதினவங்க விமலா மேனன். தமிழில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன். அத்தியாயம் 5. ஹெட்மாஸ்டர் மகளுக்கு கொம்பு முளைச்சிருக்கா? மந்தாகினி அவள் வகுப்பறையில் பெரும்பாலும் தனியாகவே இருப்பாள். குறிப்பிட்டு சொல்ற மாதிரி நண்பர்கள் யாரும் அவளுக்கு இல்லை. அவள் எப்போது சண்டை போடுவாள் என்றே தெரியாது. இதுதான் அவளை பற்றி வகுப்பு நண்பர்கள் அடிக்கடி கூறுவது. இது உண்மைதான். மந்தாகினிக்கு திடீரென்று கோபம் வந்துவிடும். கோபம் வந்தால் என்ன நினைத்தாளோ அதை சத்தம் போட்டு பயமின்றி சொல்வாள். யார் எதிரில் நிற்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டாள். யாரை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றும் அவள் யோசிப்பதே கிடையாது. ஆனால் பெரும்பாலானோருக்கு நேரடியாக அவர்கள் குறை சொல்வது பிடிப்பதில்லையே. போன வருஷம் தலைமை ஆசிரியரின் மகள் வீட்டுப்பாடம் செய்யாமல் வந்தபோது அன்றைக்கு வீட்டுப்பாடம் செய்யாத அனைவரையும் வகுப்பு ஆசிரியை பேசாமல் விட்டுவிட்டார். ஆனால் முதல் நாள் வீட்டுப்பாடம் எழுதாமல் வந்ததற்கு மற்ற அனைவரையும் அவர் அடித்திருந்தார். எனக்கும் கையில் 2 அடி சுளீர் என்று விழுந்தது தெரியுமா? முதலில் 10ஆம் வகுப்பில் படிக்கும் பிள்ளைகளை அடிக்கலாமா என்று யாராவது கேள்வி கேட்டிருக்கலாம். சரி, பரவாயில்ல, தவறு திருத்திக் கொள்ளதானே அடிக்கிறாங்க என்று கூட பொறுத்து கொள்ளலாம். ஆனா அடிக்கிறதுக்கு முன்போ பின்போ ஏன் வீட்டு பாடம் செய்யலைங்கிறதுக்கான காரணத்தை கேட்கணும் இல்லையா? அப்பதானே உண்மையான காரணத்தை நம்ம சொல்ல முடியும். எனக்கு முதல் நாள் காய்ச்சல் இருந்தனால சரியா தூங்க முடியாம கண் இமைகள்லாம் சொக்கி சொருகி நின்றுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளிங்க வேற வந்திருந்தாங்க. நான் நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருந்தது. நான் தான் விருந்துக்கு இலைகளை கழுவி தொடச்சி வச்சேன். தேங்காய் துருவி ஏற்கனவே கையெல்லாம் ரொம்ப வலிச்சுது. அடுத்த நாள் வீட்டுப்பாடம் செய்யலான்னு சொல்லி ஆசிரியை உள்ளங்கை பெரம்பால் அடிச்சதுல செவப்பாகி 2 நீள கோடுகள் பதிந்திருந்தன. இன்றைக்கு வீட்டுப்பாடம் செய்யாதவர்கள் என்ற பட்டத்தோட எழுந்து நின்ற கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் மகள் நந்தினியை பார்த்தபோது டீச்சர் முகம் மாறிய போக்கை பார்க்கணுமே. 10 நிமிஷம் தருவேன், அதுக்குள்ள எல்லாரும் எழுதி முடிச்சிடணும் அப்படின்னாங்க டீச்சர். இந்த 10 நிமிஷத்தை நேத்தும் எங்களுக்கு தந்திருந்தா நாங்களும் எழுதியிருப்போமே. நான் எழுந்து நின்று, இது சரியில்லை டீச்சர், இன்னைக்கு வீட்டுப்பாடம் செய்யாதவங்களுக்கும் வழக்கம் போல 2 அடிதான் கொடுக்கணும். நேத்து நீங்க எங்களை அடிச்சிங்க தானே, இன்னைக்கு மட்டும் ஏன் அடிக்க தயங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். வகுப்பறை மயான அமைதி அடைந்தது. என்னோட குரல் இவ்வளோ சத்தமா கணீர்னு ஒலிக்கும்னு கூட எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. காக்கா கூட்ட சத்தம் போல கரைபுரேன்னு இருந்த வகுப்பறை இப்போது மூச்சு விடும் சத்தம் கூட தெளிவா கேட்கும் அளவுக்கு அவ்வளவு அமைதி. மந்தாகினி உட்காரு. ஆசிரியையின் குரல் உயர்ந்தது. ஜானகி டீச்சருக்கு மந்தாகினியை எப்போதுமே பிடிக்காது. எதற்கும் பயப்படாத அகங்காரம் பிடித்த பிள்ளை. ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்க வேண்டியது என்று மந்தாகினியை பற்றி எப்போதும் அவர் சொல்லி கொண்டிருப்பார். நான் உட்கார்ந்துக்கிறேன் டீச்சர், ஆனா நீங்க இப்போ செஞ்சது சுத்தமா சரியில்லை. பாரபட்சம் காட்டுறீங்க. தவறுக்கு கொடுக்கப்படும் தண்டனை எல்லாருக்கும் சமமா தானே இருக்கணும். அதுக்கு பிறகு டீச்சர் எதுவுமே பேசவில்லை. வகுப்பறையிலிருந்து அமைதியாக வெளியேறினார். நான் தலையை கம்பீரமாக திருப்பி சுற்றி இருப்பவர்களை பார்த்தேன். ஏதோ தவறு செய்த குற்றவாளியை பார்ப்பது போல எல்லோரும் என்னை பார்த்தார்கள். சமூக அறிவியல் வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது ஆபீஸிலிருந்து பியூன் கணேசன் ஒரு துண்டு சீட்டை கொண்டு வந்தார். மந்தாகினிய தலைமை ஆசிரியர் கூப்பிடுறார் என்பதே அந்த சீட்டு. இதை எதிர்பார்த்திருந்தவள் போல மந்தாகினி எழுந்து நின்றாள். அப்போதும் வகுப்பறையில் யாரும் பேசவில்லை. பயந்தாங்கோலிகள். யாரும் என் கூட வரவும் தயாராக இல்லை. எல்லோருக்குமே பேசாத நல்ல பிள்ளை என்ற பெயர் கிடைத்தால் போதும். எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசாம பொம்மை மாதிரி நிற்பாங்க. என்னால் அப்படி இருக்க முடியாது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு படங்களுக்கு முன்னால மஞ்சள் நிற டர்க்கி டவல் விரிச்ச நாற்காலியில உட்கார்ந்திருந்தாங்க தலைமை ஆசிரியர் சகஸ்ரநாமம். விஸ்தாரமான அந்த அறையின் வலது பக்கமான கண்ணாடி அலமாரிகளில் நிறைய கெட்டிக்கார மாணவ மாணவிகள் வாங்கிய பரிசு கோப்பைகள், மெடல்கள். இடது பக்கம் பெரிய பித்தளை விளக்கு. போன வருஷம் மிக அதிகமாக சிறுசேமிப்பு பணம் சேர்த்ததற்காக சேமிப்பு திட்ட அதிகாரி பள்ளிக்கூடத்திற்கு அளித்த பரிசு அது. என்னுடைய வகுப்புல தான் அதிக பணம் வசூலானது என்ற பெருமிதத்தோடு அந்த விளக்கை கொஞ்சம் நேரம் பார்த்துவிட்டு பிறகு நகர்ந்தேன். வணக்கம் சார். நான் வருவதை மூக்கு கண்ணாடியை தூக்கி பார்த்த தலைமை ஆசிரியர் தலையை கொஞ்சம் ஆட்டி எனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்டார்.
இப்படி செய்வது எனக்கு பிடிக்காது. இந்த பெரிய மனிதர்களுக்கு சுத்தமா மரியாதையே தெரியாது போல் இருக்கு. வணக்கம் சொன்னா எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் பதிலுக்கு வணக்கம் சொல்லணும் தானே. இதுதானே மரியாதை. குட் மார்னிங்னு சொன்னா திரும்ப குட் மார்னிங்னு சொல்லணும். ஆனா பலரும் என்ன செய்றாங்க? சில பேர் தலையை மட்டும் ஆட்டுவாங்க, சிலர் கழுத்தை சாய்ப்பாங்க, புருவத்தை மட்டும் தூக்கி இறக்குவாங்க. வணக்கம் சொன்னா பதிலுக்கு இப்படி சொன்னா போதுங்கிற நினைப்பு அவங்களுக்கு. 10B வகுப்பு மந்தாகினியா? ஆமா சார். என்ன, ஆசிரியர்களிடம் மரியாதை எல்லாம் நடந்து கொண்டதா கேள்விப்பட்டேன். நீ அமிர்தாவோட தங்க தானே? ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள், எக்ஸலண்ட் இன் ஹர் ஸ்டடீஸ் அண்ட் பிஹேவியர். ட்ரை டு பி லைக் ஹர். குரலை கொஞ்சம் உயர்த்தி, டோன்ட் ரிப்பீட் இட் அகேன். சரி, நீ போகலாம் என்று ஒப்பித்தார். பிறகு ஏதோ பெரிய வேலையை முடித்துவிட்ட மாதிரி ஒரு ஃபைலை எடுத்து அதில் எழுத ஆரம்பித்து விட்டார். ட்ரை டு பி லைக் ஹர். இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. 2 மனுஷங்க எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? வேறொருவரை மாதிரி மந்தாகினி இருக்கணும்னா மந்தாகினி இல்லாம போனோம் அப்படின்னு தானே அர்த்தம். வகுப்பறைக்கு திரும்பி வந்தபோது போரில் தோற்று போன தளபதியைப் போல எனக்கு அவமானமும் துக்கமும் மனதில் எழுந்தது.